இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிலேமோன் 1:17. நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். உண்மையான ஊழியம் என்றது நம்மளோட சபை நம்மளோட ஊழியம் மட்டும் முன்னேறணும்னு நினைக்கிறதுல இல்லை. எல்லா சபைகளும் எல்லா ஊழியக்காரங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறதுல தான் இருக்குது. சில பேர் ஊழியத்தை தேவனுக்காக நம்ம செய்கிறோன்றதை மறந்து அடுத்த ஊழியக்காரங்களோட ஊழியத்தை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்குள்ளேயே இப்படி உயரத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுறாங்க. நம்மளோட ஊழியத்துக்காக மட்டுமே ஜெபிக்காமல் எல்லோரோட ஊழியத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான ஊழியக்காரவங்க. போட்டி பொறாமை இருந்தால் எப்படி தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இங்கே பவுல் பிலேமோன் கிட்ட என்னை ஏற்றுக்கொண்டது போல ஓனேசிமையும் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறான். இதுதான் உண்மையான ஊழியம். நமக்கு தேவன் கொடுத்த ஊழியம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது. அதில் எந்த பொறாமையும் போட்டியும் வீண் பேச்சலும் இருக்கக்கூடாது. தேவனுக்குன்னு நம்ம செய்கிற வேலை தேவனோட நீதியைப் போல அவருடைய இருதயத்தைப் போல பரிசுத்தமாக தான் இருக்கணும். நம்ம எதையும் எதிர்பார்க்காம தேவனுக்காக மட்டுமே ஊழியம் செய்யும்போது நாம் கேட்காமலேயே தேவன் நமக்கு கொடுத்த வேலையும் நம்மளையும் உயர்த்துவார். ஆமேன்.